நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ். புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வேலை கரைச்ச நீர் மாதிரி உன் வாழ்க்கையே பாழா போனதுக்கு அப்புறம் எங்கேருந்துமா உன் வாழ்க்கையில பசுமை வரப்போகுது? நீ போறதாமா நியாயம்? போயிடுமா. அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுமா. எனக்கு ஒரு மக இல்லை, அதனால நீ மருமகளா வரணும்னு ஒன்னு அவனுக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை பாழாக்கினதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமாயிட்டேம்மா. அதனால என்ன மன்னிச்சேன்னு ஒரு தடவை உன் வாயால சொல்லிட்டு போமா ப்ளீஸ். ஐயோ, என்ன மாமா இதெல்லாம் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மனுஷனா பிறந்துட்டா தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன பாவங்கள் செய்யறது இயற்கைதாம்மா. ஆனா நாம பண்ற பாவங்களால பாதிக்கப்பட்டவங்க சாபம் கொடுக்குற அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாதுமா. அப்பேற்பட்ட தப்ப நான் பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்குமா. மறுபடியும் கேட்கறேன், என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா. ஐயோ, என்ன மாமா நீங்க? எனக்கு உண்மையிலே உங்க பேர்ல கோவம் இல்லை. நான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வந்து இந்த கூடத்துல விளக்கு ஏத்தினப்பா, அந்த வாசல்ல கோலம் போட்டப்பா, காலம் காலமா குழந்தை குட்டிங்களை பெத்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சேன். அதெல்லாம் வெறும் கற்பனையாவே போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதான் போயிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க இந்த வீட்டோட சாவி. இதுல எல்லா கணக்கு வழக்கம் இருக்கு. நான் போறேன், என்ன வழி அனுப்பி வைங்க. கணமா எழுந்திரு, கணமா எழுந்திரு. போமா, நானே என் வாயால சொல்றேன். போமா போ. கணமா, லாவண்யாக்கு எழுதின லெட்டர் விட்டுட்டு போறியே? நல்ல வேலை, இதை நான் விட்டுட்டு போக கூடாது. இதுல லாவண்யாக்கு என் மனசுல இருக்கலாம் கொட்டி எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை இப்ப போட்டா எப்ப போய் சேரும்? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்ததுமா. உள்ளூர்னா ஒரு நாள் ஆகும், வெளியூர்னா ஒரு வாரம் ஆகுமா, வெளிநாடுனா ஒரு மாசம் ஆகும். அண்ணே, வாழ்க்கையில விதி விளையாடலன்னா நாம மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க மனச கல்லாக்கிக்கிட்டு எங்களை கண்ணீர்ல வாழ வைக்காதீங்கன்னு. உங்களுக்கு என்னென்ன குறைச்சல்? உங்களுக்கு பென்ஷன் வருது, இதோ நம்ம பல்ராம சம்பாதிக்கிறான். இன்னும் 6 மாசம் போனா நீங்க ஒரு டாக்டரோட அப்பா. ஏன்னு ஏன் புருஷன் போய் நான் உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சப்ப உங்களுக்கு எவ்வளவு கடமை இருந்ததோ அதே கடமை இப்ப எனக்கும் இருக்குன்னு. வாங்கன்னு அம்பத்தூருக்கே போயிடலாம். ஆமா மாமா. சரி லட்சுமி, போகலாம். வர்றேன்ப்பா. அப்பா இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு போகலாமே. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்.
வாக்கா. வா பாலா. வாம்மா கண்ணம்மா. வா கண்ணம்மா. அப்பா, கண்ணம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். நீங்க வந்தது எனக்கு பெரிய தைரியத்தை. எவ்வளவு முறை இந்த குடும்பம் ஜானேர்னா முழுசா இருக்கும். அப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு நீங்க ஆதரவா கை கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ எல்லாத்தையும் எழுந்துட்டு எங்க அப்பா அனாதரவா நிக்கிறாரு. இனிமேலும் நீங்க தான் அவருக்கு ஆதரவா இருக்கணும். அப்படி நான் நடந்துக்கலன்னா இந்த பிறப்பு எடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும்மா. இவங்களை அம்பத்தூருக்கே கூட்டிட்டு போய் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணம்மா. உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. பாலா, இது என் குடும்பம் இல்ல. இனிமே இது உன் குடும்பம். பாரதி தலையெடுக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். நிச்சயமா கண்ணம்மா. செல்லுமா. என்னக்கா? நீயே என்ன மாதிரி இந்த குடும்பத்துல பிறந்தவ. பொம்பளைக்கு எதுக்கு படிப்புன்னு படிப்பை நிறுத்துறத. மேற்கொண்டு படிச்சு ஒரு பெரிய வேலையில சேரணும். எப்பவுமே சுயமா வாழ பழகிக்க. யார் கை எதிர்பார்த்து வாழாத. இனிமே அப்பாவையும் பாரதியும் நீ தான் பாத்துக்கணும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, பாரதி. அக்கா, இனிமே அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும். பாத்துக்கவே? நிச்சயமா. அக்கா, அம்மா படத்துக்கு பக்கத்துல இருந்து நீ கேட்கும்போது அப்படியே அம்மா மாதிரி இருக்குக்கா. இனிமே நான் அம்மா பக்கத்துல தானே இருக்க போறேன். அப்பா, இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா, எனக்கு சோறு உருட்டி கொடுங்கப்பா. என்னம்மா கண்ணுல கண்ணீர் வருது? ஊருகா உரப்பா இருக்கா? நீங்க சாப்பிடுங்க. இன்னும் ஒரு உருண்டை சாதம் வாங்கிக்கம்மா. வேண்டப்பா, எனக்கு போதும். நீங்க சாப்பிடுங்க. அப்பா, நான் போறேன். கண்ணம்மா, ஆபீஸ் போறேன்னு சொல்ல வந்தேன். சரி, போயிட்டு வாம்மா. வரத்த பாரதி, செல்லுமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வரட்டா? பாலா, நீ தான் பாத்துக்கணும். கவலைப்படாத கண்ணம்மா.
அம்மா நான் ஏற்ற மாதிரி வந்துட்டேன். அபசகுனமாக இருக்கும். சீதா உட்காந்துட்டு போயேன். ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நெஞ்சில ஈரம் உள்ள ஒரு மனுஷன். என் குடும்பமே தெருவுல நின்னப்போ நிழல் கொடுத்த மனுஷன். இனிமேலும் இவங்களெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். நல்ல வேளை ஆபத்துல உதவுனவங்களுக்கு சொல்லாமலே போயிருப்பேன். என்னது? ஆபீஸ்க்கு போயிருப்பேன்னு சொல்ல வந்தேன். நான் வரேன். இந்த குடும்பத்தையே வாழ வச்சவ நீ. உன்னோட நல்ல குணத்துக்கு நீ வேணா பாரு மேலே போற. உங்க வார்த்தை சத்தியம். நான் வரேன். பாக்யா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா. காஃபி கிடைக்குமா? ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டு பத்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒன்னு ஆணு, இன்னொன்னு பொண்ணு. அதிர்ஷ்டசாலிங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்ங்கிற தத்துவத்தை ஒரே டெலிவரிலேயே முடிச்சிட்டா. இன்னொரு தடவை சுமக்க வேணாம் பாருங்க. அப்புறம் அந்த எழுத்த விட்டு ஏகாமர் இருக்காரு, அவரு போதும் போதும் போதும். புருஷன் ஆபீஸுக்கு போகும்போது ஊரு கதையெல்லாம் பேசி மூட் அவுட் பண்ணாதம்மா. அக்கம் பக்கத்துல என்ன நடந்தா நமக்கு என்ன சொல்லு? அப்படி சொல்லாதீங்க. ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும். இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? ஊர் உலகத்துல நடக்கிறத தெரிஞ்சுக்க டிவியும் பேப்பரும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தெருவுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முரளி மனைவி பாக்யா இருக்கான்னு சொல்றாங்க. போங்க. ஹாய் செல்லம், வா 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 வா. ஆமா, நீ எப்படா போஸ்ட் பண்ணானே? டு மிஸ் லாவண்யா, 14 எம்ஜிஆர் தெரு, இளங்கோ நகர், சென்னை. ஏய், இந்த லெட்டர் உனக்கு எப்படா கிடைச்சது? ரோட்ல கண்டது. அப்படியா? இன்னும் போஸ்ட் கூட பண்ணலையா? சரி, மறுபடியும் போஸ்ட் பண்ண வேண்டியதான். காஃபி சூப்பர். ஹோம்ஒர்க் கூட பண்ணாம காலங்காலத்துல எங்க சார் போனீங்க? விளையாட. ஓ, விளையாட போனீங்களா? சரி, டிஃபன் சாப்பிட்டியா? இல்ல, சாப்பிடல. அப்ப கொஞ்சம் காஃபி சாப்பிடுறியா? அதே வேணாம், பால் தான். ஓ ஐயா, பால் தான் சாப்பிடுவீரோ? சரி, சாயந்தரம் நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது சாருக்கு என்ன வேணும்? 2 சாக்லேட். 2 சாக்லேட்டா? எதுக்குடா? எனக்கு ஒன்று, பக்கத்து வீட்டு இந்திராக்கு ஒன்று. ஓஹோ, இப்போவே சாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய், என்ன பாக்கியா அது? மத்தவங்க லெட்டர் படிக்கிறது தப்பு இல்லையா? இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. நான் உன்ன மாதிரி இல்ல. மத்தவங்க லெட்டர் நான் படிக்கிறது இல்ல. அதை ஒட்டி கூட நான் போஸ்ட் பண்ணனும். அது இல்லைங்க. கண்ணம்மான்னு ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்க போதான். என்னது? தற்கொலையா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், மத்தவங்க விஷயத்துல தலையிடாதன்னு. இப்ப பத்தியா, வம்புல மாட்டிக்கிட்டோம். என்ன செய்யறது? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கவர்க்குள்ள வச்சு ஒட்டி போஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு இல்ல, இன்னைக்கு போஸ்ட் பண்ணா நாளைக்கு ஈவினிங் தானே போய் சேரும். ஐயோ, அந்த பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே தற்கொலை பண்ணிக்குமே. ஐயோ, நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற. என்ன செய்யறதுன்னு புரியல, நீயே சொல்லு. என்னங்க, இதுல லாவண்யோட அட்ரஸ் இருக்கு. நீங்களே கொண்டு போய் நேர்ல கொடுத்துட்டா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறவன மத்தவங்க விஷயத்துல தலையிட வச்சுட்டியா?
சரி கொடு. அப்பா ஒழுங்கா கொண்டு போய் கொடு, நான் எடுத்து வந்த லெட்டர். சுலோச்சனா, நான் காசிக்கு போயிட்டு வர்றதுக்கு 15 நாள் ஆகும். அது வரைக்கும் என் பொண்ணு தனியா தான் இருப்பா. நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். என்னவோ தங்கத்தையும் வெள்ளியையும் பத்திரமா பாத்துக்கலாம், திருட்டு போயிடும்ன்ற மாதிரி என்ன பத்திரமா பாத்துக்க சொல்றீங்க? அம்மா, நான் உங்க பொண்ணு, வேணும்னா அவங்கள நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க பொண்ணு பெறல, பையனை பெத்து வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க, நான் தைரியமான பொண்ணுன்னு சொல்லுங்க. அம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நம்ம போலாமா? நான் வரேன் சுலோச்சனா. போயிட்டு வாங்க. வரேன். சரிம்மா. பாய் பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க 14 எம்ஜிஆர் தெரு, மிஸ் லாவண்யா வீடு. லாவண்யா அதோ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன சார்? அந்த வீட்ல மிஸ் லாவண்யான்னு சொல்லி. ஆமா, இப்பதான் அவங்க அம்மா காசிக்கு புறப்பட்டு போறாங்க. அவங்கள வழி அனுப்ப போயிருக்காங்க. அவங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஏதோ பத்திரிக்கை ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. ஆனா எந்த பத்திரிக்கை ஆபீஸ்னு தெரியாது. உங்க பேக்.